டெர்பிடியன் டவர்ல இருக்கிற 5 பிக்கஸ்ட் ரைடு. நாங்க அதுல 4 ரைடு போனோம். ஒரு ரைடு வந்துட்டு ஸ்விம்மிங் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியாது. 4 ரைடு போனோம். ஒரு டவர்ல பெரிய ரைடு முடிஞ்சிருச்சு. இப்ப சும்மா நீராட வந்திருக்கோம். நாங்க ஜாலியா நீராடுவோம். லைஃப் ஜாக்கெட் உயிர் கவசம். செம்ம கிளியரா இருக்கு. இது வந்துட்டு இது ஜக்குசி. சீக்கிரம் போங்கடா பரதேசி நாய்களா. இங்க பாரு. ஏய் நீ மிதந்து போ பக்கி. மிதந்து போ. ஆத்துக்குள்ளே ஏலேலோ அத்தி மரம் அகில அகில அத்தி மரம் அகில அகில அத்தி மரம் அகில அகில. இங்க வந்துட்டு தண்ணி வந்துட்டு நீங்களே கொண்டு வந்துக்கோங்க. லைக் ஒரு சின்ன பாட்டில்ல ரீஃபில் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பாட்டில்ல கொண்டு வந்துக்கோங்க. பிகாஸ் இங்க இருக்கிற ஷாப்ல ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் தண்ணி 16 திராம்ஸ். தண்ணி அத்தியாவசியம். 320 ரூபா வருது காய். 320 ரூபா வருது ஒரு குட்டி பாட்டில் தண்ணி. 1/2 லிட்டர் தான் அது. 1/2 லிட்டர் கூட இல்ல. 1/2 லிட்டர் கூட இல்லையா? கொக்கோ கோலா இருக்கும்ல, கொக்கோ கோலா ஃபேண்டா. ஆமா அவ்வளவுதான் சைஸ். அந்த சைஸ் தான். 300 ரூபா கொடுத்து தமா தூண்ட வாங்குறதுக்கு நம்ம ரீஃபில் பண்ணிட்டு போய்க்கலாம். தண்ணி குடிச்சு போறலாம். தண்ணி கூட எக்ஸ்பென்சிவா இருக்கு गाइस. பைத்தியமா இவன். ஓகே இது வந்துட்டு பொசிடியன் டவர் சொல்றாங்க. நான் இத பாய்சன் டவர் தான் படிச்சேன். ஏதோ ஒரு டவர். இது ஃபர்ஸ்ட் ரைடு. 4 ரைடு கோட்டா அப்பா கோட்டா தேவங்க சூமராங்கோ ஸ்லித்தரின். அப்படினா ஸ்லித்தரின் தெரியாதா? ஹாரி பாட்டர் பார்க்கவே மாட்டா மேடம். அவனே அதான் பொசிடியன் ரிவெஞ்ச். நான் 4 ரைடு போறோம். நாம இப்ப ரிவெஞ்ச் எடுக்கலாம் गाइस. வாங்க நம்ம போவோம். ஓகே பொசிடியன் டவர்ல குரூப் ரைடு வந்தோம். ஆனா குரூப் ரைட்ல ஃபுல்லா வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. பெரிய கியூ நிக்குது. சோ நாங்க அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவு நேரம் கியூல நின்னு களைச்சு போய் வந்திருக்கோம். ஃபைனலி we made it. गाइस அந்த இதுல தான் நம்ம போறோம் गाइस. யா Thank you. இப்போ எப்படி ஆஃப் பண்றோம் பாரு. ஓகே இப்போ நம்ம வந்துட்டு நாங்க டால்ஃபின் ஷோ வந்துட்டு புக் பண்ணலான்னு நினைச்சோம். ஆனா எங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி கொடுத்த ஆளு ரொம்ப தங்கமான மனிதர். எங்களுக்கு டால்ஃபின் ஷோ வந்துட்டு சர்ப்ரைசிங்கா புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது எந்த டவர்ல இருக்கு டால்ஃபின் ஷோ? நம்ம ஃபர்ஸ்ட் போனோம்ல அந்த டவர் இருக்கு. எது ஃபர்ஸ்ட் போனோம்ல அந்த டவர். அந்த டவர் பேர் என்ன? அட்லஸ் வில்லேஜ். ஓ அது வந்துட்டு ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்கிற ஏரியா தானே? ஓகே அட்லஸ் வில்லேஜ்னு சொல்லிட்டு ஃபுட் கோர்ட் மாதிரியான ஒரு ஏரியா. அங்கே தான் வந்துட்டு டால்ஃபின் வில்லேஜ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம அங்கே போயிட்டு ஷோ பார்க்க போகிறோம் गाइस. அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். ஜாலியாக இருக்கு ஒரு மாதிரி. யார் அவன் ஷேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருக்கான்? டேய்
காய்ஸ் இப்போ என்னன்னா டால்ஃபின் ஷோ வந்துட்டு முடிஞ்சிருச்சு ஆக்சுவலி. பட் ஆனால் அந்த ஷோவில் வந்துட்டு டால்ஃபின் விளையாடுறது மட்டும் காமிக்காம லைக் நம்ம எந்த மாதிரி வந்துட்டு சி அக்வாரியம் இதெல்லாம் வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு அவங்கள ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு எஜுகேட் பண்ணாங்க. இட்ஸ் ரியலி குட். நீங்கள் சும்மா ஷோ மட்டும் பார்க்கறதுக்கு போகாமல் இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் போகலாம் என்ன கேட்டால். அப்புறம் அங்கே டவல் வந்துட்டு வச்சுருந்தாங்க, ஃப்ரெஷ் டவல். நாங்கள் அங்கே போயிட்டு நாங்கள் யூஸ் பண்ணதை அங்கே வச்சுட்டு ஃப்ரெஷ் டவல் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நான் யோக்கியன்டா. யோக்கியனுக்கு இருட்டில் என்ன வேலை? நாங்கள் வந்து பாய்சன் ரிவெஞ்ச் போகிறோம். அதான் பாய்சன் ரிவெஞ்ச். இதுக்குள்ளே வச்சு நம்மளை வந்து கீழே அனுப்புவாங்க. அதில் தான் இப்போ ஸ்வாதி வந்து போக போகிறாங்க. இது வந்து 31 மீட்டர் வந்து லாங், இது டாலஸ்ட். அழுகுறாங்க பாருங்க. அதான் போக போகிறோம் guys. ஃபர்ஸ்ட் நான் தான். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இந்த பாய்சன் ரைட்ல வந்து எங்களை விடல. ஏன்னா 55 kg தான் விடுவாங்களா. 40 கூட இருக்க மாட்டேங்க. அதனால எங்க 2 பேரும் விடல. 2 வீராங்கனைகளை மட்டும் நாங்க அடிச்சு வைக்கிறோம். ஆக்சுவலி 55 kg இருக்கணும்னு சொல்றாங்க. நான் அவ்வளவு கிடையாது. 54.3 சம்திங் 54 தான் இருப்பேன். இப்ப என்னை அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிச்சிட்டாங்கன்னா சுபம். அசிங்கப்பட்டால் வென்று வா மகனே, சென்று வா. சோலி முடிஞ்சு. மூணு நாள் கழிச்சு பவானி சேர்த்தாமல வந்து சேரும் பாடி அப்ப ஆள் வச்சு எடுத்துக்கிறேன். அந்த பொசிடியன் ரிவென்ஸ்ல என்னையுமே போக விடல. நான் சொன்னேன்ல 54 தான் நான் இருக்கேன். 1 kg கம்மியா இருந்தாலும் அதுல லைட் எரிய அதுல லைட் எரிய மாட்டேங்குது. ஸோ என்ன வேலை தான் சமீர் போயிட்டான். ஸோ நாங்க அதுல போல. இப்போ நாங்க ஸ்லிதரின் ட்ரை பண்ண போறோம் guys. கரண்ட்லி இப்போ நெப்டியூன் டவர்ல இருக்கோம். இதுல ஒரு 4 ரைடு இருக்கு. அங்க தெரியுதா? அதுக்குதான் இப்ப நம்ம போக போறோம். நெட்டு குத்தலாம் இறங்குவோம் நம்ம. இப்ப போற ரைடோட பேரு லீஃப் ஆஃப் ஃபைட். லைக் செங்குத்தா போகும். நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச மாதிரி செங்குத்தா போகும். அதுலதான் போக போறோம். போலாம். நீங்க தெரியாம எல்லாம் இதுலயே போறோம். இப்ப போ. போ போ. கண்டலன்ஸ் தான் நம்மளே. கண்ணீரஞ்சி போஸ்டில் கூட பாடி கிடைக்காது. Guys, அந்த லீப் ஆஃப் ஃபைட் போயிட்டு வந்து நடக்குது. கேமரா எடுத்து கை சேர்க்காது. அது வந்துட்டு எவ்வளவு மீட்டர்னு நாங்க போட்டோ எடுத்திருக்கோம். அதை நான் உள்ள அட்டாச் பண்றேன். நெத்து குத்தெல்லாம் இறங்கிட்டானுங்க. காதுக்குள்ள போகுது, மூக்குள்ள போகுது, வாய்க்குள்ள. ஐயோட நடுங்காதடா, கேமரா ஓகே ட்ரை பண்ணலாம். வர்த்து. ஆனா 1 hour வெயிட் பண்ணணும். சாலிடா 1 hour. அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. காலையிலே வந்துட்டா காலையில ஃபர்ஸ்ட் ரைட் அதை முடிச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை. சூப்பரா இருந்தது. ஆனா இந்த இதுல வந்துட்டு நெப்டியூன்ல நாங்க வெறும் 2 ரைடு தான் ட்ரை பண்ணோம். 2 ரைடுமே மாசான ரைடு. மத்த 2ம் நாங்க ட்ரை பண்ணல. ஓகே, இப்போ அடுத்து இங்க சின்ன குழந்தைங்க விளையாடுறத மட்டும் பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு போலாம். அவ்வளவுதான். ஃபைனலி அக்வா வெஞ்சர் வந்துட்டு ஃபுல் ரைடு எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு. லாஸ்ட்ல மட்டும் லாஸ்ட் இதுல டவர்ல அது பேர் என்ன? லாஸ்ட் டவர் பேரு நெப்டியூன். அந்த நெப்டியூன் டவர்ல மட்டும் அந்த பெரிய 2 ரைடு மட்டும் ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் இருக்கிற ரைடு ட்ரை பண்ண முடியல. டைம் அப் ஆயிடுச்சு. சூப்பரா இருந்தது கைஸ். இப்போ இந்த வாட்சை வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துட்டு போலாம் வீட்டுக்கு. பாய்.
உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. மோனோ ரயிலுக்கான ஸ்டேஷன் இது. உள்ள போயிட்டு நம்மளுடைய மெட்ரோ கார்டு வச்சு நம்ம போய்க்கலாம். வாங்க போகலாம். அக்வா அட்வென்ச்சர் முடிச்சுட்டு மோனோ ரயிலில் வந்துட்டு ஏறியாச்சு. மோனோ ரயில் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு சிங்கிள் ட்ராக்கில் அந்த ட்ரெயின் வந்துட்டு இருக்கும். ஒரே ஒரு ட்ரெயின் தான் இருக்குது. போயிட்டு திருப்பி வந்தால் தான் இன்னொரு ட்ரெயின் அந்த மாதிரி. பட் ஆனால் இது நார்மல் மெட்ரோ மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி லக்ஸரியாக இருக்குது. லைக் உள்ளுக்குள்ளேயே சோஃபா செட்டு மாதிரி போட்டிருக்காங்க இந்த மோனோ ரயிலில். க்யூட்டாக இருக்குது. ஓகே, லைக் தெரியுதாங்க, நாங்கள் 4 பேர் உட்காந்துருக்கோம். 4 பேர் உட்காந்துருக்கிறக்கு ஒரு சோஃபா. அதே மாதிரி ஆப்போசிட்ஸில் இருக்கிறவங்களுக்கும் ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி சோஃபா. இப்போ இது எங்கே போய் இறங்குண்டா, கேட்வே தானே, பாம் கேட்வே, அங்கே போயிட்டு இறங்கிடும். அங்கேருந்து நாங்கள் மெட்ரோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடுவோம். போயிட்டு நல்லா சாப்பிடணும். இங்கே நாங்கள் ஆஃப்டர்நூன் பர்கர் சாப்பிட்டோம், அது நல்லாவே இல்லை. ஸோ போயிட்டு பரோட்டா சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு நல்லா தூங்கணும். இன்றைக்கி ஏன்னா செம்ம ஆட்டம். கால்லாம் இப்போவே எனக்கு கதக்களி ஆடுது, டங்கு 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 டங்குன்னு. கால் என் கண்ட்ரோல்லையே இல்லை. உனக்கு பசிக்குதா? அது எல்லாருக்கும் அதே தான். ஸோ இந்த விலாக் இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் இருங்க, இவ எதுக்கே எனக்கு கையை பிடிச்சி பெறான்றா. இங்கே வா. இங்கே வந்தீங்கன்னா கண்ணுக்குள்ளே இருந்து உப்பெல்லாம் எடுக்கலாம் கைஸ், செம்மையாக இருக்கும். ஓகே, முதல்ல சொன்னதான் லைக் ஷேர் கமெண்ட். பாய்.